மூவி ஸ்னிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 1992ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி சிங்கிள் ஒயிட் ஃபீமேல். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து ரெண்டு ட்வின் சிஸ்டர்ஸ் காட்டுறாங்க. ஒரு 8 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டருக்கு மேக்கப் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா அவங்க இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேரு ஆலிசன் ஜோன்ஸ். ஸோ ஆலிசன் ஜோன்ஸ் வந்து ஒரு மாடர்னான ஒரு ஃபேஷன் டிசைனிங்ல விருப்பமுள்ள ஒரு லேடி. அவங்க தனியா பிசினஸ் ஓன் பண்றாங்க. அவங்க கூட வந்து சாம் அப்படின்ற அவங்க லவர் இருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சாம் சொல்றாரு, உனக்கு எந்த மாதிரி வெட்டிங் வேணும், எந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் வேணும், எல்லாமே நான் ரெடி பண்றேன். நான் வந்து உனக்கு புடிச்ச மாரி கிராண்டா பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு. பார்த்தா சாமோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. ஆக்சுவலா சாம் கல்யாணம் ஆனவரு. அவர் சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்கல, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் அவளை விட்டுருவேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் இவங்க பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்த்தா அந்த லேடி கால் பண்ணியிருக்காங்க. இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஆலிசனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க அப்படின்னு ஆன் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு ரூம்ல இருந்து அதை கேட்குறாங்க. பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேத்து கூட நீங்க வீட்டுக்கு வந்தீங்களே, நம்ம 2 பேரும் க்ளோஸா இருந்தோம். அண்ட் இன்னைக்கு என்ன நீங்க அவ கூட போய் இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாரி கேட்குறாங்க. ஸோ இப்பதான் ஆலிசனுக்கு புரியுது. அவங்க ஒய்ஃப விடவே இல்ல. எப்பவுமே கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அப்படின்னு கோவம் வருது. உங்க ஒய்ஃப் கூட நீங்க பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, நீங்க எதுக்கு என் கூட வரீங்க? என்ன சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒன்னும் வெட்டிங்கும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லன்னு கோவமா சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்துறாங்க. அவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பட் அவங்க செம கோவத்துல இருக்கனால சரி, அப்புறம் பேசலாம்னு கிளம்பிடுறாரு. ஆலிசன் இருக்கிறது அவங்களோட ஓன் அபார்ட்மெண்ட். அவங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க பேசுறதெல்லாம் மேல இருக்க ரூம்ல வந்து அங்க ஒரு வென்டிலேட்டர் மாதிரி இருக்கும். அதுல கேட்கும். ஸோ மேல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருக்கு எல்லாமே கேக்குது. இவங்க சண்டை போடுறதெல்லாம் தெரியுது. ஆலிசன் என்ன பண்றாங்க, அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறாங்க. எனக்கு நைட்டு கீழே தூங்க முடியாது, அவன் வந்து சீட்டிங் பண்றான், நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நான் இங்க தூங்கட்டுமான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்டு க்ளோஸ். அவங்க ஃப்ரெண்டு பேரு கிரஹாம். அவர் வந்து ஒரு ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இங்க நீங்க தூங்கு அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஃப்ரெண்ட். அடுத்த நாள் மார்னிங் அவர் தான் எழுப்பி விடுறாரு. இவங்க அவசரமா கிளம்பி போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. ஒரு கம்பெனி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து விற்க போற ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஓனரை வந்து அவங்க மீட் பண்றாங்க ஹோட்டல்ல. அண்ட் அண்ட் அவர் வந்து அவங்க கூட ஒர்க் பண்றதுக்காக ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லா அந்த ஃபேஷன் எல்லாமே ரெடி பண்ணி தரணும். இவங்க கடைசியில வந்து ஓகே சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க வீட்ல அவங்க தனிமையா இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே சமயத்துல எப்பவுமே வந்து ஃபோன் வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து எப்பவுமே அந்த சாம் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நான் என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு கோவமா வருது. அதை கேட்க இஷ்டமே இல்ல. சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு கோவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லோன்லியா இருக்கிறத பத்தி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ வேணா ஏதாவது வாடகைக்கு விடலாமே, உன்னோட அபார்ட்மெண்ட் பெருசா இருக்குல்ல அப்படின்னு. அப்ப அவளுக்கு தோணுது, கரெக்ட், நம்ம தனியா இருக்கனால தானே ஃபீல் பண்ணி சாம் பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு கேர்ள வந்து உள்ள வாழ விட்டா நம்மளுக்கு வாடகையும் வருது, அதே சமயத்துல நமக்கு ஒரு புது ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க, நம்ம ஆக்டிவா இருப்போம், பழசு நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அதனால பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ரூம்மேட் தேவைப்படுது, பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு, நல்லா படிச்ச இந்த மாதிரி பெண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் அங்க வராங்க, நிறைய லேடிஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கூட இருக்க ஒரு லேடி மட்டும் வேண்டாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் வேணும். அதனால ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸ், கேரக்டர் எல்லாம் பாக்குறாங்க. அவங்கலாம் வாடகைக்கு ஒத்துக்கிட்டாலும் இவங்களுக்கு சில பேர் பிடிக்கல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்னடா ஒண்ணுமே செட் ஆக மாட்டேது பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில ஒரு லேடியை செட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க அந்த போன் எடுத்து பேசினா சாம் தான் பேசுறாரு. நீ அங்க இருக்கேன்னு தெரியும், ஆப்போசிட்ல நான் சொல்றதை கேளுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு அழுகையா வருது. இவங்க போனை கட் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வீடு ஓப்பனா இருக்கு. அப்போ ஒரு லேடி திரும்ப அந்த ரூமை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, ஓ நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா, சாரி தப்பான சமயத்துல வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவங்க பேசுறாங்க. பேரு ஹெட்ரா கார்ல்சன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, ரொம்ப பெருசா இருக்கு, உங்க பேரு ஹெட்டின்னு கூப்பிடுறேன் அப்படின்றாங்க. ஆனா வந்து இவங்க அழுதுட்டு இருக்காங்க. சோ அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, உடனே ரொம்ப உரிமையா போயிட்டு கிச்சன்ல போய் அவங்களுக்கு டீ போட்டு தரலான்னு ரெடி ஆகுறாங்க. நீங்க அமைதியா உட்காருங்க அப்படின்ற மாதிரி. சோ நம்ம மேல கேரிங்கா அவங்க நடந்துக்கிறாங்களே, வந்த உடனே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி டீ எல்லாம் போடுறாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அழுதுட்டு இருந்ததை பத்தி அவங்க சொல்றாங்க, என்னோட இந்த மாதிரி எக்ஸ் லவர் அப்படின்னு. அப்போ நம்ம ஹெட்டி கேக்குறாங்க, ஒருவேளை நீங்களும் அவங்களும் பேச்சப் ஆயிடுவீங்களா, அவர் உங்க கூட வந்து வாழ்ற சான்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் வேற வீடு பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, சான்ஸே இல்ல, அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான், இந்த ஜென்மத்துல நான் ஒண்ணு சேர மாட்டேன், நீங்க வந்து என் வீட்டுல தங்குங்க, எனக்கு ஓகே அப்படின்றாங்க. சோ ஹெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க அங்க ஷிஃப்ட் ஆக வராங்க. அண்ட் ஆலிசனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹெட்டிக்கு எல்லாமே சுத்தி காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல வந்து கீழே எங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க, வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, எங்க வந்து பழைய பொருட்களை வச்சிருப்பாங்க, லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அது மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. கடைகளுக்கு எப்படி போகணும், எங்கெங்க பக்கத்துல கடைகள் இருக்கு எல்லாமே.
ஸோ அது நியூயார்க். அதனால வந்து ஹெட்டிக்கு அது புதுசா இருக்கு. அண்ட் அவள வந்து துணி கடைக்கெல்லாம் கூட்டு போய் மாடர்ன் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அண்ட் ஆலிசன் பிசினஸ் உமனா இருக்கனால அவ அழகழகான ட்ரெஸ்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹெட்டிக்கு இந்த ஃபேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப ஃபேஷனேட்டா இருக்கீங்க, உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு ஹெட்டி வந்து ஆலிசன் எப்பவுமே அட்மையர் பண்ணிட்டு இருக்கா. ஹெட்டி வந்து ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹெட்டி வீட்ல இருக்கும்போது நெறைய தடவ சாம் கிட்ட இருந்து வாய்ஸ் மெயில் வந்துட்டு இருக்கு. அத ஹெட்டி கவனிக்கிறா. அதுல ஒவ்வொன்னும் சாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட. பட் ஹெட்டிக்கு வந்து பிடிக்கல. நம்ம வந்துட்டு அவ கூட க்ளோஸா இருக்கணும். நம்ம ரூம்மேட் நம்ம கூடயே இருக்கணும். இவங்க வந்து ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறா. அதனால அவ என்ன பண்றான்னா, அந்த மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறா. ஸோ ஆஃபீஸ் முடிச்சு வர ஆலிசன் வந்து மெசேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தா, அவ சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ள வந்து சாம இன்னும் விரும்புறா. அதனால அவ ஏதோ சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, அங்கருந்து ஒரு மெசேஜும் வரல. அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஹெட்டிக்கு நல்லாவே புரியுது. அவ என்ன பண்றா, இவன் சாம் கிட்ட இருந்து மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு நாய்க்குட்டிய கொண்டு வந்து வச்சிருக்கா. இவகிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்ல. அவ சொல்றா, "இது என்னோட பழைய நாய்க்குட்டி. நான் சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பேரு பட்டி" அப்படி சொல்றா. பட் நமக்கு ஆலிசனுக்கு கோவம் வருது. "இல்ல அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல" அப்படின்றாங்க. "சரி, சரி நான் நாளைக்கே தொரத்திடுறேன்" அப்படின்னு சொல்லி அவ அமைதியா இருக்கா. ஆனா நைட் வேணும்னே அந்த நாய்க்குட்டிய வெளிய விட்டுறா. அது கத்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா காதே கேட்காத மாரி தூங்கிட்டு இருக்கா ஹெட்டி. ஆலிசன் வந்து அந்த நாய்க்குட்டிய தூக்கிக்கிறா. இப்ப ஆலிசன் அந்த நாய்க்குட்டி கூட க்ளோஸ் ஆயிட்டா. இத கொண்டு போய் எங்கேயும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹெடிய வந்து இன்னும் அந்த அபார்ட்மெண்ட்ல நெறைய பேர் பார்த்ததில்ல. அவ எப்போ எங்க போறான்னு யாருக்கும் தெரியல. அப்போ இவளோட ஃப்ரெண்ட் கூட கேட்கறாரு. "என்ன உன் புது ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே" அப்படின்னு. ஒரு நாள் வீட்டுக்கு வா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு ஆலிசன் சொல்றாங்க. அப்போ ஆலிசனும் அவங்களும் ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி சமயத்துல ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா, வீட்டுக்குள்ள சாம் இருக்காரு. ஹெட்டி வந்து சொல்றாங்க, "உன்னோட லவர் வந்திருக்காரு. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தானா வந்துட்டாரு" அப்படின்னு. அவளுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அப்ப சாம் சொல்றாரு, "நான் தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வந்தேன். என் மேல இவ்ளோ கோவமா இருக்கியே" அப்படின்னு தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஆலிசனுக்கு ரொம்ப கோவம் வருது. "சரி நான் வந்துட்டு தனியா இருக்கேன். நீ வந்து பார்க்க இத்தன நாள் வரவே இல்லையே. நீ வந்து என்ன ட்ரை பண்ண நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு?" அப்படிலாம் கேட்கறாங்க. "நான் உனக்கு எவ்ளோ மெசேஜ் பண்ணேன். நீ கவனிச்சியா? நீ திரும்ப கால் பண்ணியான்னு?" நான் பண்ணல. தப்பு பண்ணது நீ தானேன்னு" கோவப்படுறாங்க ஆலிசன். அது மட்டும் இல்லாம, "நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உனக்கு எவ்ளோ லெட்டர்ஸ் அனுப்புனேன் தெரியுமா?" அப்படின்னு. "நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணல சொல்லிட்டு லெட்டர்ஸ் அனுப்புனேன்னு." "லெட்டர்ஸா? ஒண்ணு கூட வரலையே. நான் ஒரு புது வீடு பார்த்திருக்கேன். அதுக்கான அபார்ட்மெண்ட் சாவி கூட உனக்கு அனுப்புனேன் தெரியுமா?" அப்படின்றாரு. "என்னது? சாவியா? எனக்கு சாவி, லெட்டர்ஸ் எதுவுமே வரலையே" அப்படின்றா. "எனக்கு புரியல. நான் உனக்கு எல்லாமே அனுப்புனேன். நீ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால தான் நான் நேரடியா வந்தேன். நீ திட்டினாலும் பரவாயில்ல வந்துட்டேன்" அப்படி சொல்றாரு. "நான் உன்ன தான் லவ் பண்றேன். நான் என் வைஃப் கூட இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப வந்து ஆலிசன் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அண்ட் அவரோட லவ் புரியுது. அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவங்கள மறக்கலாம் செய்யல. அவங்க நெனச்சுட்டாங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெசேஜ்லாம் அவங்க அழிச்சனால அவர் கண்டுக்கலன்னு நெனச்சுட்டாங்க. பட் இப்ப பார்த்தா அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அதனால வந்து உடனே 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவரோட அப்பாலஜிய அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, "நாங்க வெளிய போயிட்டு வரோம்ன்னு." அவளால இஷ்டம் இல்ல. அமைதியா இருக்கா. அவளுக்கு அந்த நாய்க்குட்டி கூட அப்படியே இருக்கா. நைட் ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹோட்டல் ரூம்க்கு போறாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறா ஆலிசன். வீட்டுக்கு வரவே இல்ல. அடுத்த நாள் ஃபுல்லா கூட ஆலிசன் வரல. அடுத்த நாள் நைட்டு தான் அவ வரா. ஆலிசன் வந்தா வீடே அமைதியா இருக்கு. ஆலிசன் நடுராத்திரில வரா. அவங்க லவர விட்டுட்டு. "சோ என்ன வீடு அமைதியா இருக்கே, அவ தூங்கிட்டா போல இருக்குன்னு" மெதுவா சத்தம் போடாம வராங்க. அவங்க பெட்ரூம்க்கு போலான்னு பார்த்தா, அவங்க பெட்ரூம்ல ஹெடி படுத்துட்டு இருக்கா அந்த நாய்க்குட்டியோட. இவ உடனே ஷாக் ஆயிட்டு, "ஹெடி நீ என்ன என் பெட்ரூம்ல பண்றன்னு?" அப்போ ஹெடிக்கு ரொம்ப கோவம் வருது. "நீ எப்ப வருவேன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்க இருக்கேன். உனக்கு கொஞ்சமா அக்கறை இருக்கா? நான் இன்னி நைட்டு வெளிய சாப்பிடுவேன்னு சொன்னியே தவிர, ஸ்டே பண்ணுவேன்னு சொன்னியா? நைட்டு ஃபுல்லா நான் உனக்காக முழிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு அவ கோவப்படுறா. இது வந்து ஆலிசனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்க இருந்தாலும் ஏதோ கூட பொறந்த சிஸ்டர் பேசுற மாரி அவ கேட்கிறா. "எப்படி நீ சொல்லாம இருக்கலாம்? நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு இருந்தேன்." அப்பலாம் சொல்லும்போது, ஓகே நம்ம மேல ரொம்ப கேரா இருக்கா அப்படின்ற மாரி அவளுக்கு புரியுது. சாரி கேட்கிறா நம்ம ஆலிசன். அப்பதான் ஹெடி வந்து ஆலிசனோட கையில இருக்க ரிங்க பாக்குறா. "உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? எங்கேஜ்மெண்ட் ரிங்கான்னு கேட்கிறா. ஆலிசனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. உடனே ஹெடி சொல்றா, "நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க பேச்சப் ஆவீங்கன்னா சொல்லுங்க. நான் வேற இடத்துக்கு போறேன். இப்ப வந்து பேச்சப் ஆக போறீங்க. என்ன தொரத்த போறீங்க. நான் வேற இடம் பார்க்கணும் அப்படிதானேன்னு" கேட்கிறா. "ஐயோ! அப்படிலாம் இல்ல. நீ அப்படிலாம் கவலைப்படாத. நாள் எடுத்துக்கோ. நீ உடனே போணும்னு இல்ல. அப்படி இல்லன்னா அவர் வேற இடத்துல கூட எங்களுக்கு ரூம் பாப்பாரு. நான் கூட வெளிய ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அந்த அளவுக்கு வெளிய போணும்லாம் கவலைப்படாத." அப்படின்ற மாரி ஆலிசன் சொல்றா. ஹெடி வந்து அப்படியே சோகமா அவ ரூமுக்கு போயிடுறா. அடுத்தது சாம் வந்து நம்ம ஆலிசன பார்க்க வராரு. இங்கேயே தங்கிடுறாரு. அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. நடுராத்திரி வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆலிசன் எழுந்து போறாங்க. அப்ப பார்த்தா பேச்சு சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம சாம் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த பெட்ரூம் வெளியில ஹெடி வந்து அரகுர ட்ரெஸ்ஸோட நின்னு பேசிட்டு இருக்கா. இவ என்ன கொஞ்சம் கூட நாகரிகமா இல்லாம பேசிட்டு இருக்காளே! அப்படின்னு ஆலிசனுக்கு கோவம் வருது. அவ எதையும் காமிச்சுக்கல. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள அவங்க ஹீரோலாம் எழும்பியிருக்காரு. அவங்க பேச்சு சத்தம் கேட்குது ஆஸ் யூசுவல். சாம் என்ன பண்றாருன்னா, அவங்களோட பில்டிங்ல வந்து பால்கனி பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி மாரி இருக்கு. அந்த இடம் வந்து உடைஞ்சிருக்கு. அவர் அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரிப்படுத்தணும். இல்லன்னா யாராவது அதுக்குள்ள விழுந்துரலாம். அந்த மாரி குட்டியா ஒரு ஓப்பனிங் மாரி இருக்கு. அவர் சரிப்படுத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து ஹெட்டி வந்து சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிடுறாங்க. ஸோ அவர் அந்த வேலைய அப்படியே போட்டுட்டு போய் சாப்பிட போயிடுறாரு. ஆலிசன் அதுக்கப்புறம் அவர கூட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க.
ஸோ திரும்ப வந்து அவங்க நாய்க்குட்டி வந்து பின்னாடியே போகுது அவங்க கிட்ட. அவங்க டோர் லாக் பண்ணிட்டு போயிறாங்க. பட் நாய்க்குட்டி வந்து ஆலிஸனை பார்த்து குறைச்சிட்டு இருக்கு. அவங்க வெளியே போயிட்டாங்க. நம்ம ஹெடிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவங்க தான் நாய்க்குட்டி வாங்குனாங்க. இப்போ வந்து படி வா வான்னு சொன்னா வரமாட்டேங்குது. நம்ம கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு கோவம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து வெளியே அனுப்ப வேண்டாம், நம்மளே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ கூட போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. ஹீரோ சொல்றாரு நம்ம வெட்டிங்க்கு அப்புறம் இது சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு அவங்க வந்து திரும்பி ஆலிசனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து பில்டிங்ல நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா படி வந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கு. மார்னிங் அந்த ஹீரோ வந்து அதை சரிப்பட்டு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடம் ஓப்பனிங் அப்படியே இருக்கு. விண்டோவோட அந்த கிளாஸ் டோரை யாரும் க்ளோஸ் பண்ணல. அதனால நாய்க்குட்டி அங்க விழுந்து இறந்துருச்சு. ஸோ ஷாக் ஆயிடுச்சு ஆலிசனுக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த நாய்க்குட்டி. அதனால வந்து அவங்க அழறாங்க. அப்போ ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஹெட்டி சொல்றா இது என்னோட மிஸ்டேக் தான். மார்னிங் அவர் சரி பண்ணும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டு கூடாது. நான் கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன் க்ளோஸ் பண்றதுக்கு. மியூசிக் கேட்டு அப்படியே இருந்துட்டேன். ஸோ நாய்க்குட்டி கீழே விழுந்த சத்தமும் கேட்கல. அது இறந்து போனதும் தெரியல. நீங்க சொல்லும் போது தான் தெரியுது. நான் மன்னிச்சிருங்கன்னு அழறா. அப்போ ஆலிசனுக்கு செம கோவம் வருது. திட்டிட்டு அப்படியே போயிடுறா. அன்னைக்கு நைட் வந்து ஹீரோக்கு முழிப்பு வருது. அவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது கிச்சன் பக்கத்துல நம்ம ஹெட்டி வந்து அந்த நாய்க்குட்டியோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள பால், அதோட கழுத்துல போடுற அந்த டை, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கா, அழுதுட்டு இருக்கா. இவருக்கு பாவமா இருக்கு. இவர் போய் சொல்றாரு, ஏய் அந்த நாய் செத்து போனதுக்கு நீ காரணம் இல்ல, நீ வந்து தப்பா எடுத்துக்காத. இல்ல ஆலிசன் என்ன மேல தப்பா எடுத்துக்கிட்டா, அவ என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு அழறா. இல்ல நீ கவலைப்படாத, ஆலிசன் அப்படி எடுத்துக்க மாட்டா, மிஸ்டேக் என் மேல தான், நான் சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. அவர் ஆறுதல் படுத்தும் போது இதான் சான்ஸ் சொல்லிட்டு ஹெட்டி அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறா. கை எடுக்கவே மாட்டேங்கிறா. இவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் ரூம்ல விடலாம் பார்த்தா ரூமுக்குள்ள போக மாட்டேங்கிறா. அவளை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றா. அழுதுகிட்டே இருக்கா. இவருக்கு வந்து அவ வேணும்னே பண்றாளா இல்ல எமோஷனலா பண்றாளா தெரியல. பட் அவர் கரெக்டா உள்ள விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம்லாம் ஆலிசனுக்கு தெரியாது. அடுத்த நாள் ஆலிசனுக்கு வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து போய் பார்க்கணும், அந்த ஆஃபீஸ்க்கு போகணும். அவங்க கொஞ்சம் லேட்டா எழும்புறாங்க. ஐயோ நம்மள யாரும் எழுப்பலையே, நம்ம ரொம்ப லேட் ஆயிட்டோமே. அன்னைக்கு வந்து ஹெடி அங்க இல்ல, அவ கிளம்பி போயிட்டா போல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெஸ் தேடுறாங்க. அவங்களோட கேபினெட்ல சரி ட்ரெஸ் இல்ல. திடீர்னு அவங்க டவுட் வருது. போய் மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹெடியோட ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த கபோர்ட்ல இவங்க ட்ரெஸ் இருக்கு. சரி ஒண்ணுதான் இருக்குன்னு பார்த்தா சும்மா அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய ட்ரெஸ் இருக்கு. அப்ப நினைச்சுக்கிட்டாங்க நம்ம ட்ரெஸ் இங்க மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு நினைச்சு தன்னோட கேபினை திரும்ப பார்த்தா இவங்க கேபின்ல இவங்க ட்ரெஸ் இருக்கு. அப்பனா ஆலிசன் வச்சிருக்க அதே ட்ரெஸ், அதே கலர், அதே மாடல்ல ஹெடி வாங்கி வச்சிருக்கா. இவ என்னென்ன வச்சிருக்காளோ அதே மாதிரி ஹெட்டி வாங்கி அந்த ரூம்ல அடுக்கி வச்சிருக்கா. அப்ப உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, என்னோட ட்ரெஸ் கலர் கூட மாத்தாம அப்படியே அந்த டிசைன் எல்லாமே வாங்கி வச்சிருக்காளே, ஒண்ணுமே புரியல அவளுக்கு. சரி ஓகே, அதை யோசிக்க டைம் இல்ல. அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா அந்த ஆள் வந்து நல்ல கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு, உங்களால எங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு, நல்ல அந்த ஃபேஷன் இதுல வந்து நல்ல பணம் எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு ஹாப்பியா சொல்றாரு. அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி நான் வைக்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகேன்னு பேசிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பலாம் நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இன்னும் ஒரு 2 டிசைன் மட்டும் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அதுக்குள்ள ஆஃபீஸுக்கு மத்தவங்க போயிடுறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டோன்னே இவங்க உட்காந்து அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த ஆள் வந்து அவங்கள ரேப் பண்ண ட்ரை பண்றான். அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. அவ உடனே சொல்றா ஓகே ஓகே நானே வந்து கோஆப்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அவன் கூல் ஆயிட்டு அப்படி தள்ளி போகவும் அவங்க அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க நினைச்சே பார்க்கல. அவங்க ரொம்ப அழுதுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹெடி கிட்ட சொல்லி அழறாங்க. ஹெடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம், அவங்க நல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்க. அப்ப வந்து அவ ரொம்ப அழறா. எனக்கு வந்து நான் இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. தனியா அந்த ஆபீஸ்ல நான் இருந்தேன். என் மண்டையில தோணவே நான் ஒரு பொறுக்கின்னு அப்படிலாம் சொல்லி அழறாங்க. சரி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கும்போது சொல்றேன், இல்ல அவனுக்கு நல்ல பவர் இருக்கு. பிசினஸ்ல நிறைய பேர் அவனுக்கு தெரியும். தேவையில்லாம என்னோட பேரும் கெட்டு போயிரும் அப்படின்றாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம். நீ கவலைப்படாத அப்படின்னு. எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு. அவன் வீட்டு நம்பர் என்கிட்ட இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உடனே நம்ம ஹெடி என்ன பண்றா, வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்றா. அது நடுராத்திரி. உடனே அந்த வீட்ல இருக்க அவனோட ஒய்ஃப் வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு. நான் அப்ப அவர் எடுக்கிறாரு. எடுத்த உடனே இந்த ஹெடி பேசுறா, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், அவளோட பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சா அவ்வளவுதான், உன் பக்கத்துல உன் ஒய்ஃப் இருக்காங்க, இப்ப பேசட்டுமா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி உன் வாழ்க்கை கெடுக்கவா அப்படின்னு. அங்க அந்த ஆள் பயப்படுறான். ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாத பண்ணிடாதுன்னு. ஒழுங்கா இரு, நீ ஏதாவது ஓவரா பண்ண, இல்ல அவகிட்ட தப்பா நடந்துக்க திரும்ப முயற்சி பண்ண, இல்ல அவ பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணனா எல்லாத்தையும் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவோம், எங்களுக்கு எங்களுக்கு எந்த பயமும் இல்ல, போனை வைடா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே அவன் பயந்துட்டு ஐயோ ஒய்ஃப் வேற பக்கத்துல இருக்கா, தப்பிச்சோ சொல்லி போனை வச்சிடறான். இவளுக்கு சிரிப்பு வருது, ஆலிசனுக்கு வந்து சிரிப்பு வருது. பரவாயில்ல அவன் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இவ்வளவுதான், பாய்ஸ்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, நீ ஏன் பயப்படுற, அவன் அப்படியே கிழிச்சிருவான். அவன் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சா பிசினஸ் அவனுக்கு தான் கிடைக்காது, உனக்கே கிடைக்காது, நீ கவலையே படாத, யாராவது வாலாட்டினா சொல்லு, உன்னை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்றா. ஸோ ஆலிசனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க இப்படி பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி யாருமே கிடையாது. அதனால அவ ரொம்ப சந்தோஷப்படுறா.
இவ ரொம்ப சோகமா இருக்கான்னு சொல்லி அடுத்த நாள் வந்து ஹெட் என்ன பண்றான், உன் மூட நான் மாத்துறேன் வா அப்படின்னு சொல்லி அலிசனை கூட்டு போறா. எங்க கூட்டு போறேன்னு பார்த்தா பியூட்டி பார்லர் கூட்டு போறா. இவ எனக்கு வேண்டானா வா நம்ம வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும், நம்மளோட அழகும் நமக்கு முக்கியம் தான், அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு மனசும் சந்தோஷமாகும், நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும் பண்ணிக்கோ, நானும் போய் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெடி தனியா இன்னொரு ரூமுக்கு போயிடுறா. ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது. இங்க வந்து இவளுக்கு மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப ஹெடி மேல இருந்து இறங்கி வரா. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அதே ஹேர் கட், அதே ஹேர் கலர் எல்லாமே ஹெடி பண்ணி வச்சிருக்கா. இப்ப பார்த்தா 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஹெடி ஒன்று சொல்லியிருப்பா இந்த வீட்டுக்கு வரும்போதே, எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, நான் ட்வின்ஸ் ஆக்சுவலா. ஆனா வந்து அவ வயித்துல இருக்கும்போது எங்க அம்மாவோட யூட்ரஸ்ல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்ப பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி வராங்க. இது வந்து இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம யூனிக்கா இருக்கணும், நம்ம செப்பரேட் அப்படின்னு நினைப்போம். நம்மள மாதிரி இன்னொருத்தங்க இருக்கணும்ன்றது நமக்கு பிடிக்காது. நம்மள மாதிரி எல்லாம் காப்பி அடிச்சு நம்மள மாதிரி மேனரிசம் எல்லாம் பண்ணா அப்ப நமக்கு ஐடென்டிட்டி என்ன இருக்கு? 2 பேரும் வேற வேற இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தோணுது. இவ என்ன நம்மள்ட்ட பெர்மிஷன் கூட கேட்கல. என்ன பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, ஹேர் கலர்ல இருந்து, கட்ல இருந்து எல்லாமே ஒரே மாரி இருந்தோனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவங்க சந்தோஷப்படல. ஆனா ஹெட்டி வந்து பாத்தியா நம்ம 2 பேரும் ஒரே மாரி இருக்கோம். ஜாலி இல்ல. 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாரி இருக்கோம்ல, ட்வின்ஸ் மாரி இருக்கோம்லன்னு சொல்றா. அவளுக்கு என்ன இந்த ட்வின்ஸ் மேல ஒரு அப்சஷனா இருக்குன்னு யோசிச்சுட்டு, எனக்கு இது பிடிக்கல. நீ ஏன் இப்படி பண்ண? எனக்கு ரொம்ப பயமா ஸ்கேரியா இருக்கு அப்படின்னு. இவ உடனே சொல்றா, ஏன் அப்படி நினைக்கிற? உன்ன மாரி நான் இருந்தோனே நீ ஹேப்பியாவே நினைச்சேன். நீ இப்படி ரியாக்ட் பண்ண நான் நினைக்கல. சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆலிசனுக்கு இது எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. ஆனா அவ சந்தோஷமா இல்ல. அவ ஒரு மாரி ஷாக்டா இருக்கா. ஏதோ ஹெடி கிட்ட சரியில்ல அப்படின்ற மாரி ஆலிசனுக்கு தோணுது. அந்த பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹெடி வந்து குளிச்சுட்டு வரேன்னு போயிடுறா. அந்த நேரத்துல வந்து நம்ம ஆலிசன் என்ன பண்றா, ஹெடியோட ரூம்ல போயிட்டு சும்மா அவளுக்கு ஏதோ செக் பண்ணணும்னு தோணுது. அந்த ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது, அந்த கபோர்ட்ல மேல ஒரு பாக்ஸ் இருக்கு. அத எடுத்து ஓப்பன் பண்ணா அதுல வந்து ட்வின்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கு. அதுல போட்டிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்தோம்ல அந்த 2 ட்வின்ஸ். ஸோ அதுல போட்டிருக்கு 9 இயர்ஸ் ட்வின்ஸ் வந்து பீச்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ட்வின் இறந்து போயிட்டா, மூழ்கிட்டான்னு போட்டிருக்கு. ஸோ இவ சொன்னது பொய். ஹெடியோட ட்வின் வந்து வேற ஒருத்தி, அவ இறந்து போயிட்டா. அவ வந்து வயித்துலயே இறக்கல. ஸோ பொறந்ததுக்கு அப்புறம் இறந்திருக்கான்னு புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாலாம் லெட்டர் போட்டிருக்காங்க. "அம்மா நான் நீ வந்து வந்து சேர்ந்துருமா. இந்த மாரி விட்டு விட்டு போகாத. உன் தங்கச்சி இறந்து போனதுக்கு நீ காரணம் இல்ல. நாங்க எத்தனை லெட்டர்ஸ் போடுறது வந்து சேருன்னு" அம்மாவோட லெட்டர்ஸ் இருக்கு. உடனே வந்து அவளோட பேரும் பார்த்தா ஹெட்டி கிடையாது, வேற பேர் இருக்கு. ஸோ எல்லாமே ஃபேக் ஐடென்டிட்டி குடுத்துருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் அதில பார்த்தா நெறைய லெட்டர்ஸ் நம்ம சாம் எழுதினது இருக்கு. ஆலிசன் கிட்ட மன்னிப்பு கேட்டு, "ஐ லவ் யூ. நீ கண்டிப்பா வந்துரு. நான் உனக்காக வீடு பார்த்துருக்கேன்." அந்த மாரி சொல்றது எல்லாமே இருக்கு. பிளஸ் வீட்டோட சாவியும் அங்க இருக்கு. அப்பன்னா முதல்ல இருந்தே சாம் வந்து நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி, ஆ ஹெட்டி தான் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியுது. இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னே ஆலிசனுக்கு புரியல. இத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. அப்ப ஹெடி குளிச்சிட்டு இருக்காங்க. ஆலிசன் சொல்றாங்க, "நான் வெளிய கிளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசலான்னு போறாங்க. அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட் அங்க இல்ல. அந்த கிரஹாம். சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள நம்ம ஹெடி வந்து மேக்கப் பண்ணிட்டு அவங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இவ எங்க கிளம்பிட்டு இருக்கா? பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் சொல்லி நான் ஆலிசன் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. டாக்ஸில ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க பார்த்தா அந்த ஹெடி ஒரு கிளப்புக்கு போறா. அது ஆக்சுவலா நல்ல கிளப் கிடையாது. அங்க அசிங்கமா இந்த பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஓவரா பண்ணிட்டு அந்த மாரி வழிஞ்சிட்டு இருக்க மாரி ஒரு கிளப். அந்த கிளப்ல போய் அவ உட்காந்து பேசிட்டு இருக்கா. பேசும்போது அவளோட பேரு ஆலிசன்னு சொல்லி, அவ ஃபேஷன் டிசைனர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோனோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி, அதே மாரி இப்ப ஹேர் ஸ்டைல் எல்லாமே வச்சுட்டு, நான் வந்து ஆலிசன் அப்படின்னு யாரோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவளுக்கு தோணுது இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி அவளோட கேரக்டர் பார்க்கும்போதும் எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வீட்டுக்கு வந்தா கிரஹாம் வந்து வந்திருக்கான். ஸோ கிரஹாம் வீட்டுக்கு போறா. எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அவ வந்து ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. 9 இயர்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. அண்ட் அவ வந்து என்னோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த கிளப்ல பேசிட்டு இருக்கா. எனக்கு சரியா படலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹெடி இருக்கால, அவளும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு அவ ட்ரெஸ் மாத்தலான்னு பார்க்கும்போது கீழ அந்த வெண்டிலேட்டர்ல கேக்குது. மேல பேசுறது கேக்குது. அப்போ ஓகே ஆலிசனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நம்மள பத்தி சந்தேகப்படுறா. எல்லாமே பார்த்துட்டா. ஸோ அவ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். அவ ஃப்ரெண்டு சொல்றான், "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இவ்ளோ தூரம் தெரிஞ்சிருச்சுல. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே. அவ ஐடென்டிட்டி தப்பா குடுத்துருக்கா. நீ எப்படி அவள நம்புவ? அந்த மாரி ஒரு ஆளால உனக்கு ஆபத்து ஏற்படலாம் இல்லையா? நீ நேரா வந்து என்கிட்ட சொல்ற, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏன் சொல்லல?" அப்படின்னு. ச்சே அந்த மாரிலாம் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு. அப்பன்னா ஒண்ணு அவள வெளிய தொரத்து. இல்லன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு. ஐயோ! அவ பாவம் பாவமா இருக்கு அப்படின்னு. என்ன பாவமா இருக்கு? அவ பண்றது எல்லாமே வந்து ஏதோ கிரீப்பியா இருக்கு. நீ பாவம்னு சொல்ற. ஏதாவது பைத்தியமா கூட இருக்கலாம். நீ நாளைக்குள்ள அவள வெளிய அனுப்பலன்னா நான் போலீஸ் கிட்ட போவேன்னு. அண்ட் ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. பரவால்ல நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாரி சொல்றல்ல. நான் கண்டிப்பா அவள 2 டேஸ்க்குள்ள வெளிய போ சொல்றது கன்வின்ஸ் பண்றேன். நீங்க போலீஸ்க்குலாம் போ வேண்டாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. கீழ ஆலிசன் அப்படியே வந்து கீழ இறங்கி வந்துடுறா. அந்த சமயத்துல பார்த்தா ஹெட்டி என்ன பண்றா? அந்த ஃப்ரெண்டோட வீட்ட ஓப்பன் பண்ணி உள்ள போயிருக்கா. அந்த ஃப்ரெண்ட் அத பார்க்கல. எங்கேயோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு. இந்த பொண்ணு பேக் சைடுல மட்டும் தெரியுது. அவ பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஏய் ஆலிசன் நீ இப்பதான் வந்துட்டு போன. நானு ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு." உடனே டவுட் வருது அவருக்கு. ஹெட்டி அப்படி கூப்பிடுறாரு. உடனே ஹெட்டி வரா. "ஏய் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அவ உடனே ஒரு கம்பி எடுத்து நம்ம
கிரஹாம வந்து தலையிலே அடிச்சு அடிச்சு அவன் வந்து அப்படியே இறந்து போன மாதிரி போயிடுறான். அவன் செத்துட்டானா உயிரோட்டானு தெரியல, அப்படியே ஃபுல் ப்ளீடிங்ல அவன் படுத்துறான். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறான். இங்க வந்து கீழே என்ன பண்ணிட்டு இருக்கா ஆலிசன்னா, அதே சமயத்துல அந்த ஹெடியோட அம்மாவோட நம்பர்லாம் இருக்கும், அங்க லெட்டர்ல பாத்திருப்பா. அதுல அவங்க அம்மா கால் பண்றா, யாரும் ஃபோன் எடுக்கல. அப்போ வாய்ஸ் மெசேஜ் பண்றா, அதான் வந்து ஆலிசன் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்க இங்கதான் இருக்காங்க, நீங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, உங்க பொண்ணை பத்தி நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹெடிக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ஒன்றும் நடக்காத மாதிரி வந்துட்டு அவங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் சீக்கிரமா போயிடுறேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஒரு கால் வருது. ஹெடி எடுத்து ஹலோ சொன்ன உடனே அங்க ஆப்போசிட்ல அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஹெடி நீ எங்க இருக்க? இப்பதான் எனக்கு இங்க இருந்து கால் வந்துச்சு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருமா, உன்னை பத்திரமா பாத்துக்கிறோமா, உன் தங்கச்சி இறந்து போனதுக்கு நீ காரணம் இல்லம்மா, அது ஒரு ஆக்சிடென்ட்மா, வந்துருமான்றாங்க. உடனே போனை வந்து கட் பண்றா ஹெடி. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட பேச அவளுக்கு இஷ்டம் இல்ல. இந்த ஆலிசன் பேசியிருக்கான போது ரொம்ப ஆத்திரம் வருது அவளுக்கு. அவ என்ன பண்றா, போன் அப்படியே அங்கிருந்து அப்படியே கொண்டு போய் அவ ரூம்ல வச்சுக்கிறா. ஒன்றும் நடக்காத மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. நடுராத்திரி வந்து ஃபோன் வருது. அதை எடுத்து ஹெடி பேசும்போது சாம் வந்து கால் பண்றான். அவன் வந்து இந்த வெளியூருக்கு போயிருந்தான், அவன் இப்ப திரும்ப சிட்டிக்கு வந்திருக்கான். ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அவன் அதை அவங்க கிட்ட சொல்றான், ரூம் அப்படின்னு. இல்ல ஆலிசனை கூப்பிடணுமா, அவ ரொம்ப தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒருவேளை இங்க வருவான்னு நினைச்சுதான் கால் பண்ணேன், சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், குட் நைட் வச்சிடறான். இவ என்ன பண்றா, அதுக்கப்புறம் நம்ம ஆலிசன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவ அங்க போறா அந்த ஹோட்டலுக்கு. இப்ப ஹோட்டல் ரூம் நம்பர் எல்லாமே தெரியும். அங்க உள்ள போயிடுறா. உள்ள போனா நல்ல டீப் ஸ்லீப்ல சாம் இருக்கான். சாம் கிட்ட போய் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. சாம் வந்து தூக்கத்துல பார்த்துட்டு இப்ப ஹேர் ஸ்டைல் கலர் எல்லாமே வந்து நம்ம ஆலிசன் மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆலிசன் தான் நினைச்சுக்கிறான். ஆனா அப்புறம் பாத்துறான் ஹெடின்னு தெரியும். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹெடி வந்து அவன் பேச்சு கேட்கல, அவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அப்போ சாம் வந்து அமைதியா இருக்கான். அப்போ ஹெடி சொல்றா, நீ நல்ல லவர்லாம் கிடையாது, தோ நீ ஒரு பொறுக்கி தான் அப்படின்னு. இல்ல நீ ஆலிசன் மாதிரி இருந்த, நான் ஆலிசன் மாதிரி இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிட்ட நான் ஹெடின்னு, அப்படி இருந்தும் கோஆபரேட் பண்ணல, அப்ப நீ எப்படி ஒரு நல்ல பையனா இருப்ப? நீ அவளுக்கு சீட்டிங் பண்ணிட்டே தான் இருப்ப, உன் ஒய்ஃப் கூட பண்ண, இனி ஃபியூச்சர்லயும் நீ மத்த பொண்ணு கூட பண்ணுவ, நீ அவளுக்கு ஒன்றும் துரோகம் பண்ணாம இருக்க மாட்ட, நீ வேற மாதிரி சீட்டர் தான், பாய்ஸ் எல்லாமே சீட்டர் தான், எனக்கு தெரியும். ஆலிசனுக்கு ஒரு பையனோட துணை தேவையில்லை, நானே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு பேசுறா. இவனுக்கு செம கோவம் வருது. நீ வந்து சைக்கோ மாதிரி இருக்க, வெளியே போன்னு திட்டுறான். உனக்கு தெரியுமா ஆலிசனை ரேப் பண்ண ட்ரை பண்ணும் போது அவளுக்கு யார் துணையா இருந்தா, நான் துணையா இருந்தேன் தெரியுமான்னு. உடனே சாம் சொல்றான், என்னது ரேப் பண்ண பார்த்தாங்களா, எனக்கு சொல்லவே இல்லையா அவன். சொல்லல, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு. இந்த பாய்ஸ் எல்லாம் எவன் நம்புவான், அதனாலதான் அவன் என்ன நம்புனா என்கிட்ட ஷேர் பண்ணா தெரியுமா, நான் தான் அவளுக்கு ஆறுதலா இருந்தேன். அப்ப நீ எங்க போயிருந்த, சோ நீ வந்து அவளுக்கு லவ்வர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராத. இவளுக்கு செம கோவம் வருது. அதை சொல்ல, நீ யாரு, நான் பாத்துக்கிறேன், ஆலிசன் கிட்ட சொல்லி உன்னை உடனே துரத்த வைக்கிறேன் அப்படின்னு அவன் கோவமா பேசுறான். ரொம்ப கோவம் வருது ஹெடிக்கு. அவ என்ன பண்றா, ஒரு ஹீல் ஸ்லிப்பர் போட்டிருக்கா, அந்த ஸ்லிப்பரை அப்படியே எடுத்து அந்த சாமோட கண்ணுலயே குத்தி விட்டுறா. அவ்வளவுதான், அவன் கண்ணுல வந்து ஷார்ப்பா அந்த பாயிண்ட் அப்படியே உள்ள போகுது. அவன் ஆன் த ஸ்பாட்ல டெத் ஆயிடுறான். அவன் அந்த ஸ்லிப்பரை போட்டு வந்துடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஆலிசன் எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹெடி வந்து அவ ரூம் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா. உடனே வந்து ஆலிசன் சொல்றா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல நான் வந்து மூவ் பண்ணணும், உனக்கு தான் பிடிக்கல, உன் லைஃப் மாறிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நீ ஏன் இன்னைக்கு மார்னிங்கே போகணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு இது இழுத்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் போயிருவேன், கவலைப்படாத சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த வீட்ல வந்து ஃபுல்லா ரொம்ப கிளீனிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கிளீன் பண்றா, சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கா. ஆலிசன் வந்து அதுக்கு மேல ஒன்றும் சொல்லல, பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவ பாட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன சாம் வந்துட்டானா தெரியலையே, கால் பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா நியூஸ் வருது, இந்த ஹோட்டல்ல ஒருத்தன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா சாம். அப்படின்னு நொந்து போயிடுறா. இந்த சமயத்துல ஹெட்டி என்ன பண்றா, நம்ம ஆலிசன் மாதிரி வாங்கின ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கீழே வந்து அந்த எரிக்கிற இன்சினேட்டர் இருக்கு, அதுக்குள்ள போட்டு எரிச்சிட்டு இருக்கா. டிவி நியூஸை பார்த்து அவனுக்கு கண்ணுல இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆலிசனுக்கு ரொம்ப அழுக வந்து பாத்ரூம்ல போய் வாமிட் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த ஹீல்ஸ் பாக்குறா, ஹீல்ஸோட அந்த எண்ட்ல வந்து ரத்தம் இருக்கு, அதை பாத்துடுறா. ஓ இதை தான் அடிச்சிருக்கான்னு சொல்லி அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்போ கீழே போன ஹெடி வரா, வந்துட்டு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிசன் எஸ்கேப் ஆக பாக்குறா. நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு. உடனே சொல்றேன், இந்த ட்ரெஸ்ஸோட போற, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ, நீ என்ன இப்படி போறேன்னு சொல்ற, என்ன விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலிசன் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹெடி அந்த ரூமுக்கு வரா. அவ ட்ரெஸ் பண்ணி முடிக்கவும், ஒழுங்கா என் கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கோவப்படுறா நம்ம ஆலிசன். அப்ப பார்த்தா ஹெட்டி கிட்ட பிஸ்டல் இருக்கு. நம்ம இனிமே இங்க இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸா மாறிட்டோம், ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பாரு, நம்ம கிளம்பிடலாம், நம்ம வேற இடத்துல போய் வாழலாம், உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, வா அப்படின்ட்டு. இந்த பாய்ஸ்லாம் நல்லவங்க இல்ல, சாமும் செத்து போயிட்டான், இப்ப உனக்கு என்னதான் இருக்கு, வா போலான்னு. அது மட்டும் இல்லாம நான் வந்து க்ளவ் போட்டிருக்கேன், காலையில இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன், சோ வந்து இங்க பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்னோட இருக்கவே இருக்காது, நான் எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறது எங்கன்னா கிரஹாமோட அபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்குள்ள போய் அவளை உட்கார வைக்கிறா. நீ இங்கேயே பத்திரமா இரு, நான் கொஞ்சம் பணம்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் குளிக்கிறா. குளிச்சுட்டு ஹேர் ஸ்டைலாம் மாத்திக்கிறா. இப்போ வந்து ஹேர் கலரிங்க அவளோட கலரா மாத்திக்கிறா. மாத்திட்டு வரா. அண்ட் கிரஹாம் எங்கன்னே தெரியல.
இவ என்ன பண்றான்னா ஹெடியை உட்கார வச்சு அவளுக்கு வந்து ஃபுல்லா சேர்ல அவளை கட்டி போட்டு அவ கையில ரிமோட் கொடுத்து இதுல அனிமல் பிளானட் வரும், இதுல வந்து இந்த மாதிரி மூவி சேனல் இருக்கு, உனக்கு என்னென்ன பாரு அப்படி வச்சுட்டு அவ கிளம்புறா. கிளம்பி போய் பேங்க்ல போய் அவ பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா அவ பேர்ல நிறைய ஃபண்ட் போட்டிருக்காங்க, அதுல வந்து இவளுக்கு பணம் வருது. ஸோ அதை அவ எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆலிசன் என்ன பண்றா, ரிமோட்டை வந்து ரொம்ப சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றா. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, அப்படியாவது வெளியே போலான்னு நம்பிக்கையில நல்ல சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்ல பாத் டப்ல கிரஹாம் படுத்திருக்கான். அவன் இன்னும் செத்து போல, அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனா ஃபுல்லா மயக்கத்துல இருக்கான். இவ வந்து வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல எதிர்பார்த்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கீழே கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே மேனேஜ்மெண்ட்ல இருந்து வராங்க, செக்யூரிட்டி வராரு. இந்த வீட்டை நாக் பண்றாங்க, ஓபன் பண்ணல. உள்ள வந்து ஹீரோயின் ஐயோ யாராவது உடச்சிட்டு வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த லாக் ஓப்பன் பண்ணலான்னு அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. ஓப்பன் பண்ண வர சமயத்துல நம்ம ஹெட்டி வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உள்ள சத்தம் கேட்குது, நீங்க எங்க போயிருந்தீங்க? ஐயோ நான் மறந்து தெரியாம வச்சுட்டு போயிட்டேன், சாரி சாரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்த ஹெடி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீ பேசாம செத்துறாதான் நல்லது சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே அவங்கள கிஸ் பண்ணிட்டு நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், உன் கூடயே நான் வந்து ட்வின்ஸா இருக்கேன், இப்படி பண்ணாத, நான் ஏதோ பயத்துல தப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. சாரி கேட்டோட நம்ம ஹெடிக்கு வந்து பாவமாயிடுறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ எப்போ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில உட்காந்து அழறாங்க. ஹீரோயின் அழகா பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க, உன்னை ஒருத்தர் ரேப் பண்ண ட்ரை பண்ணால, அவன் பிசினஸ் நம்ம நாசம் பண்ணணும், நீ வா இந்த மாதிரி பண்ணு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு. ஆலிசன் கிட்ட சொல்லி அந்த ஃபண்ட் எல்லாம் இப்ப வந்து போகவே அப்படின்றாங்க. ஆலிசன் உடனே என்ன பண்றா, அந்த கம்பெனிக்கு வர வேண்டிய ஃபண்டு அண்ட் அவங்க கிட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிக்கிறா. அங்க வந்து ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் போயிட்டே இருக்கு. உடனே அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க நம்மளோட கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழியுது, ஃபண்டு நம்ம எங்க டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் எல்லாமே அழியுதுன்னு. இதை பார்க்கும்போது அந்த ஆளுக்கு புரியல. அப்பதான் அவருக்கு தோணுது இது வந்து ஆலிசன் பண்றாள், ஆலிசனுக்கு இது எல்லாமே தெரியும், அவ வேணும்னு பழி வாங்குறா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிசனோட அபார்ட்மெண்ட் கால் பண்றாரு. அங்கதான் யாரும் இல்லையே. அவரோட என்ன பண்றாரு, நான் நேரா போய் பாக்குறேன் அப்படின்னு உடனே வந்து ஆலிசனோட அபார்ட்மெண்ட் கிளம்புறாரு. இந்த நேரத்துல ஹெட்டி என்ன பண்றான்னா கீழே போயிட்டு அந்த ஆலிசனோட சூட்கேசஸ்லாம் இருக்கு, அதுல பெரிய சூட்கேஸா பாக்குறா. ஒரு மனுஷனை உள்ள வச்சா எது பத்தும் அப்படின்ற மாதிரி பாக்குறா. அவளை அதுக்குள்ள உட்காரச்சு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறா போல இருக்கு. அதனால ஒரு ஆலிசனோட பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு அவள் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த கம்பெனிக்காரர் இருக்கால அவனும் வரான். அவன் வந்துட்டு இவளை பாக்குறான். பார்த்துட்டு ஆலிசன் உனக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறான். இவ சொல்றா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது பார்த்தா அவரோட சூட் கேஸ்ல ஆலிசன் எழுதியிருக்கு. தோ நீங்க வச்சிருக்க சூட் கேஸ் கூட அவ பேர் தான் போட்டிருக்கு, இது அவளோட தானே, பொய் சொல்லாதீங்க, அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்கறா. இப்ப வந்து நம்ம ஹெட்டிக்கு என்ன பண்ணணும் தெரியல. அப்போ ஹெட்டி முழிச்சிட்டு இருக்க சமயத்துல உள்ளது ஆலிசன் வந்து கத்துறா, மொனகுறா. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ஆள் உள்ள வந்து பாக்குறான், நம்ம ஆலிசனை ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க, இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆள் வந்து அவளோட அந்த டக் டேப்லாம் எடுக்கிறாரு. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ துப்பாக்கியோட வரான். உடனே இவனுக்கு வந்து கோவம் வருது, இவன் அந்த பொண்ணை அடிக்கிறான். அடிச்சோன்னா ஒரு அடியில நம்ம ஹெடி கீழே விழுந்துடுறா. விழுந்தோடனே இவளை திருப்பியும் அவுக்க ட்ரை பண்றான். சீக்கிரம் தப்பிங்க, என்ன ஃபாஸ்டா பண்ணுங்க, அவ வந்து கிரேசியா இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் விடு, அவ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து திரும்பவும் எழும்புறா. எழும்பி வந்து நம்ம அந்த ஆளை வந்து படுக்க வச்சு அவன் மேல பில்லோ வச்சு அவனை கொன்னுடுறான். அப்புறம் ஹெடி என்ன பண்றான்னா ஆலிசனை வச்சு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சூசைட் லெட்டர் மாதிரி எடுக்க சொல்றான். எனக்கு வந்து வாழ்க்கையா அழுத்து போச்சு, என்னை வந்து எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு நான் சாவ போறேன் அப்படின்னு டைப் பண்ண சொல்றா. தூக்க மாத்திரை அந்த வீட்டுல இருக்கு, அதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து நம்ம ஆலிசன் கொடுத்து மொத்தமா போட்டுக்கோ அப்படின்னு கையில கொடுக்குறா. அப்ப ஆலிசனுக்கு என்ன பண்ணு தெரியல, டக்குன்னு மாத்திரை போடுற மாதிரி வாங்கிட்டு அப்படியே வந்து ஹெடி அடிக்கிறா. ஹெடி வந்து துப்பாக்கி வச்சிருக்கா, பட் ஆலிசன் நல்லா ட்ரை பண்றா. விண்டோ பக்கத்துல போய் ஹெடி விடுறா. இருந்தாலும் கடைசியில ஹெடியோட கை ஓங்கிடுது. துப்பாக்கி திரும்ப எடுத்துடுறா. நம்ம ஆலிசனை வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு வரா. அந்த சமயத்துல பார்த்தா கரெக்டா வந்து கிரஹாம் எழும்பிடுறான். அவனுக்கு நினைவு திரும்புது. அவன் வரான், ஹெட்டியை வந்து திரும்பவும் அடிக்கிறான். அண்ட் ஹெடி திரும்ப அவன் அடிக்கணும், திரும்ப அவன் மயக்கத்துல வந்துடுறா. பட் இருந்தாலும் அவன் உயிரோட தான் இருக்கான். அந்த கதவை லாக் பண்ணிட்டு ஃபாஸ்டா ஆலிசன் வெளியில காரிடர்ல ஓடுறா. அப்படி ஓடும் போது ஹெடி வந்து திரும்ப ஷூட் பண்றா. பண்ணும்போது ஆலிசனோட ஷோல்டர்ல பட்டுருது. உடனே ஆலிசன் வந்து லிஃப்ட்டுக்குள்ள போய் எஸ்கேப் ஆக பாக்குறா. இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஹெடி உள்ள வந்துடுறா. உள்ள வந்து லிஃப்ட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் செம ஃபைட். அப்ப ஹெடி கடைசியில ஆலிசனோட கழுத்தை போட்டு நல்லா நெரிக்கிறான். அந்த அளவுக்கு ஹார்டா நெரிக்கிறா. கடைசியில ஆலிசன் இறந்து போயிடுறா. ஆலிசன் இறந்து போனோடனே இவ வந்து அழுதுட்டு ஆலிசனை கிஸ் பண்ணிட்டு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்கதானே அந்த எரியிற இன்சுலேட்டர் இருக்கு, துணியெல்லாம் துவைப்பாங்க அந்த இடம். அங்க போறா. அங்க போயிட்டு நம்ம ஆலிசனை இழுத்துட்டு போய் அவ மேல ஒரு துணி வச்சு மூடிட்டு அவ என்ன வேகன் இருக்கும்ல அதுல இவளை போட்டு கொண்டு போய் அந்த இன்சினேட்டர்ல துணியெல்லாம் எரியும், அதுல வந்து இவளை போட்டு எரிச்சிடலாம் பாடியை அப்படின்னு நினைச்சிட்டு அவளை அந்த இடத்துல படுக்க வச்சு மேல வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு இவ அந்த வேகன் எடுக்கிறதுக்காக போறா. வேகன் எடுத்துட்டு அப்படி வந்து பார்த்தா அங்க ஆலிசன் இல்ல. சோ ஆலிசன் உயிரோட தான் இருந்திருக்கா, நடிச்சிருக்கா. ஐயோ அவ எங்க போயிட்டான்னு தெரியலையேன்னு. அந்த பேஸ்மெண்ட் நல்லா பெருசா இருக்கும். அப்ப ஹெட்டி சொல்றா நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா வந்து அவகிட்ட பிஸ்டல் இன்னும் இருக்கு, ஒழுங்கா வந்துரு, நீ எஸ்கேப் ஆக முடியாது, நீ இறந்து போய் தான் ஆகணும், நீ இந்த மாதிரி ஏமாத்த முடியாது ஆலிசன் சொல்லிட்டு தேடுறா. ஆலிசன் என்ன பண்றா, மேல வந்து
ஏறி உட்கார்ந்திருக்கா. அவள இவ பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் இவ அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு எலி அங்க வருது. அந்த எலி தள்ளி விடுறா ஆலிசன். அது வந்து கரெக்ட்டா ஹெட்டி மேல விழுது. ஹெட்டி வந்து பார்த்துட்டு பயந்துட்டு, இவ எங்க தான் இருக்கா அப்படின்னு தேடிட்டே இருக்கா. இப்ப ஆலிசன் வந்து ஹெட்டிய அடிக்கிறா. 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. கடைசில ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் வச்சு ஆலிசன் நம்ம ஹெட்டியோட முதுகுலயே குத்துறா. அந்த ஒரு இதுல வந்து ஹெட்டி அங்கேயே இறந்து விழுந்துடுறா. இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றனால நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் மொத்தமா எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹெடியோட ட்வின் சிஸ்டர் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆன் பண்றதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு நியூ சிட்டிக்கு போகணும், லைஃப் புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த படம் முடியுது. ஸோ படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியாது. ஹெடியை பார்த்து பாவப்படுறதா இல்ல கோவப்படுறதான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.